தாமரையின் காதல் அத்தியாயம் 36. ஒரு தாம்பாளம் நிறைய நவரத்தின கற்கள் கையில் அள்ளி எடுத்து விரல் இடுக்கு வழியே வழிய விட்டார். இன்னொரு தட்டிலே எண்ணற்ற பூக்குவியல்கள். முகர்ந்து பார்த்து ஆகாகா என்றார். மூன்றாவது கலத்திலே உயர் சாதி பழங்கள் அருகில் இருந்தவர்களுக்கு எடுத்து வழங்கினார். மற்றொரு தாம்பாளத்தில் கண்ணை பறிக்கும் பட்டாடைகள் மார்போடு சேர்த்து மேனி நிறத்துக்கு பொருத்தம்தானா என்று பார்த்து மகிழ்ந்தார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம்! பெரிய பெத்துவின் 6 அடி தேகம் 100 அடி பரிமாணமாய் வளர்ந்தது. மீசை முனைகளும் விரல் நுனிகளும் ஆசையுடன் உறவாடின ஆனந்த மிகுதியால். அணி அணியாக நின்றிருந்த செஞ்சி வீரர்களின் உதட்டில் அரும்பியது கேலி புன்னகை. கூடவே நின்றிருந்த ரகுநாதரின் கழுகு பார்வைக்கு அது புலப்பட்டது போதும். பதறாதீர்கள் பெரிய பெத்து, காணாததை கண்டோம் என்று அவர்கள் எண்ணி விடுவார்கள் என்று எச்சரித்தார் நண்பரின் காதோடு. வரிசையின் தலைமையில் இருந்த செஞ்சியின் தூதன் முன்னே வந்தான். ஜெய் பவானி! வாழ்க வீர மராட்டிய சாம்ராஜ்யம்! வளர்க சிங்காவரத்து அரசகுலம்! சத்ரபதி சிவாஜியின் வழித்தோன்றலும் செஞ்சியின் மன்னருமான சத்ரபதி ராஜாராம் அவர்கள் சிங்காவரம் அரசியாருக்கு தமது நட்புமிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். அரசியாரின் பெற்றோருக்கும் மூத்தோருக்கும் தமது வணக்கங்களை கூறுகிறார். பெரிய பெத்துவின் அகல முகம் பின்னும் விரிந்தது. அவரது யானை கண்களில் மகிழ்ச்சியின் மினுமினுப்பு. மார்பை முன்னுக்கு தள்ளினார். மீசையை சுண்டிவிட்டார். ரகுநாதரின் குரலிலோ சுடுகாட்டு அமைதி. அன்புடன் நீங்கள் வந்திருக்கும் நோக்கம்? பெரிய பெத்து குறுக்கிட்டார் அவசரமாக. நான் தான் சொன்னேனே, இவர்கள் நம் ரகுநாதருக்கு நெற்றிக்கண் இல்லாததால் திறக்கவில்லை. அதை அவர்கள் வாயாலேயே சொல்லட்டுமே. கொண்டு வந்திருந்த சீர்களை ரகுநாதரின் காலடியிலேயே வைத்தார்கள் செஞ்சியின் வீரர்கள். குழுவின் தலைவனாக இருந்த இளைஞன் உடைவாளை கழற்றி வானை நோக்கி உயர்த்திய பிறகு கூறினான், பிரபு, மாபெரும் அண்டை நாடுகளான சிங்காவரமும் செஞ்சியும் நிலத்தால் இணைந்திருப்பது போல இதயத்தாலும் நெருங்கி வர வேண்டும் என்பது எங்கள் மன்னரின் விருப்பம். வீரத்தோடு கருணையும் சேர்ந்தார் போல, பொன் மலருக்கு நறுமணம் கூடினார் போல அந்த இணைப்பு நமது இரு ராஜ்யங்களுக்கும் சிறப்பு ஏற்படுத்தும் என்பது சத்ரபதி ராஜாராம் அவர்களின் கருத்து. உண்மை, உண்மை என்ற ரகுநாதரின் சிரம் பெருந்தன்மையுடன் அசைந்தது. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று தங்கள் மன்னர் கூறுகிறார்? எங்கள் அரசியார் அரியணையை துறந்து தங்கள் மன்னரிடம் தந்துவிட வேண்டும் என்பது அவரிடம் நோக்கமா? இல்லை இல்லை, இடைமறித்தது தூதனல்ல, பெரிய பெத்துதான். மகா கெட்டிக்காரரான ரகுநாதர் ஏன் இப்படி புத்தி பந்தமாக இருக்கிறார் என்று ஏன் சட்டென்று புரிந்து கொள்ள தெரியவில்லை. அதாவது அவர்கள் என்று ஆரம்பித்த பெரிய பெத்து ரகுநாதரின் விஷக்கனை போன்ற பார்வையிலே நடுங்கி போய் நிறுத்தி கொண்டார். நீங்கள் சொல்லுங்கள் தூதரே என்று தூண்டினார் ரகுநாதர். செஞ்சிக்காரனின் உற்சாகம் இந்த இடையூறுகளால் மட்டுப்படவில்லை. அவன் சொன்னான், திருமணத்தை காட்டிலும் வலுவான இனிமையான இணைப்பு இருக்க முடியுமா பிரபு? 2 உள்ளங்களை மட்டுமல்ல, 2 மக்களை, 2 நாடுகளை, 2 லட்சியங்களை இணைய வைப்போம் என்பது எங்கள் அரசரின் கருத்து. சுருங்கச் சொன்னால், செஞ்சி இளவரசருக்கும் சிங்காவரம் அரசிக்கும் திருமணம் நடத்த வேண்டும் என்பதே அவரது ஆசை. அதை தெரிவிக்கவே நான் வந்தேன். எப்படி? ஆனந்த பரவசத்துடன் ரகுநாதரின் முகத்தை பார்த்தார் பெரிய பெத்து. ஓஹோ என்ற ஒரே வார்த்தை. உயிரில்லாத, உற்சாகம் கொப்பளிக்காத வெறும் முனகல், அவ்வளவுதான் வெளிப்பட்டது ரகுநாதரிடமிருந்து. செஞ்சி தூதன் சற்று புரிந்து கொண்டான் அவரது மனப்போக்கை. பெண் கேட்டு வலிய செல்வது எங்களுக்கு வழக்கமில்லை என்றாலும், குறுக்கே வெட்டினார் ரகுநாதர், கேட்டவர்களுக்கெல்லாம் பெண் கொடுத்து விடுவது எங்கள் வழக்கமும் அல்ல. மெல்ல உலவினார் ரகுநாதர். மிகுந்த ராஜதந்திரத்துடன் எதிர்காலத்தை குறித்து சிறப்பாக திட்டமிட்டு தங்கள் மன்னர் இந்த யோசனையை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி. ஆனால் இதிலே ஆனால் என்ன ரகுநாதரே என்று குறுக்கிட்டார் பெரிய பெத்து. அந்த குரல் காதிலேயே விழாதது போல தொடர்ந்தார் ரகுநாதர். என்னதான் பாரத தேசம் ஒன்று என்றாலும் எங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் வட மாநிலத்தவர்தான். பழக்கத்தாலும் வழக்கத்தாலும் பேச்சாலும் மொழியாலும் வேறுபட்டவர்கள் நாம். எங்கள் தமிழ் ரத்தம் உங்கள் மராத்தி ரத்தத்துடன் கலப்பது இன்றைக்கு அரசியல் ரீதியில் அனுகூலமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துமோ யார் கண்டது? செஞ்சிக்காரனின் முகம் சிவந்து போனது. முடிவாக தாங்கள் கூறுவது? முடிவாக நான் எதுவும் கூறவில்லையே. ரகுநாதரின் உதட்டில் போலி புன்னகை படர்ந்தது. தங்கள் மன்னரை சிறிது காலம் பொறுத்திருக்க சொல்லுங்கள்.
இந்த சம்பந்தத்தின் விளைவுகளை பற்றி நாங்கள் தீர ஆராய்கிறோம். தீமைகளை காட்டிலும் நன்மையே அதிகம் ஏற்படும் என்று தெரியுமானால், நண்பரே, நானே உங்கள் அரசரிடம் வந்து ஒப்புக்கொள்கிறேன். வாருங்கள் போகலாம். செஞ்சி தூதன் ரோஷத்துடன் உடைவாளை இழுத்து சொருகி கொண்டான். ரகுநாதர் அயரவில்லை. நண்பர் பெரிய பெத்து அவர்களே, நமது கௌரவமிக்க விருந்தினருக்கு சகல மரியாதைகளையும் செய்து வழியனுப்பி கொடுங்கள் என்று கூறிவிட்டு அரண்மனைக்குள் திரும்பிவிட்டார். மரியாதையா? சினத்துடன் நகைத்தான் செஞ்சியின் தூதன். உங்கள் மரியாதைகள் எப்படி இருக்கும் என்பதற்கு தான் ஒரு சோறு பதம் காட்டிவிட்டீர்களே. ரகுநாதர் மறைந்த திசையை நோக்கி உருமினான். பெரிய பெத்துவுக்கும் கோபம் குமரி கொண்டிருந்தது உள்ளுக்குள். ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. செஞ்சி தூதனின் தோளில் அன்புடன் தட்டினார். கிழவரின் பேச்சை பொருட்படுத்தாதீர்கள் என்றார். எந்த கிழவரின் பேச்சை? சீறினான் செஞ்சிக்காரன். சிரித்து மழுப்பினார் பெரிய பெத்து. எனது நரை இளமைக்கு அடையாளம். புதியதையும் பெரியதையும் அடையாளம் கண்டு வரவேற்கும் இளமை உள்ளம் என்னுடையது. ரகுநாதரை போல நான் உதறப்போவதில்லை உங்கள் உறவை என்றார். நீங்கள் என்ன செய்ய முடியும்? சந்தேகம் மின்னியது அந்த கேள்வியிலும் பார்வையிலும். அவர் வைத்ததுதானே இங்கே சட்டமாம் என்றான் செஞ்சி தூதன். சட்டம்தான், ஆனால் வெறும் சிலந்தி வலை சட்டம். அட்டகாசமாக சிரித்தார் பெரிய பெத்து. போனால் போகிறார் என்று அவரை விட்டு வைத்திருக்கிறேன். பட்டென்று கையை தட்டினார். யாரடா அங்கே? அரண்மனை சேவகர் இருவர் ஓடி வந்தார்கள். வசந்த மண்டபத்தை அடுத்த அறைகளை தயார் செய். சேவகர்களின் தலை மறைந்ததும் சொன்னார். இன்று இங்கேயே தங்கியிருங்கள். நாளை காலை ஊருக்கு செல்லலாம் நல்ல செய்தியுடன். செஞ்சி தூதன் அவ நம்பிக்கையுடன் பெரிய பெத்துவை பார்த்தான். என்னை நம்புங்கள் என்றார் பெரிய பெத்து. தாங்கள் எந்த அரசியின் கரத்தை கோரி வந்திருக்கிறீர்களோ அவருடைய தந்தை நான். திருமண விஷயத்தில் நான் செய்வதுதான் முடிவானது. ரகுநாதருக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை, அதிகாரமும் கிடையாது. வாருங்கள் என்றார். செஞ்சி தூதனையும் அவனை சேர்ந்தவர்களையும் வசந்த மண்டபத்துக்கு அழைத்து சென்றார் அந்த சென்னை பட்டணத்து வர்த்தகர். வசதிகள் செய்து தந்தார். பிறகு விடை பெற்று கொண்டார். அப்பா, குரல் ஒன்று அழைத்தது பூங்காவனத்தின் அருகே. மல்லிகை பந்தலின் கீழ் நின்றிருந்தவள் தெய்வநாயகிதான். பெருமூச்சு வெளிப்பட்டது பெரிய பெத்துவிடம் இருந்து. மகளின் வதனத்தில் மாறாமல் இருக்கும் பொலிவு எங்கே ஒளிந்து போனது? தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நிறைந்த அவள் தோற்றம் தளர்ச்சியில் தோய்ந்து தோல்வியிலே ஊறிக்கொண்டிருக்கிறதே. மகளின் தலையை வருடி கொடுத்தார் பெரிய பெத்து. தெய்வநாயகி, இப்படி நீ உற்சாகமற்று இருக்கலாமா? இந்த நாட்டின் அரசி அல்லவா நீ? வைர முடி வைத்த வீர சிம்மாசனத்தில் நீ வீற்றிருக்கிறாய் மகளே, மறவாதே. கசப்புடன் புன்னகைத்தாள் தெய்வநாயகி. முள் படுக்கையிலே அமர்ந்திருந்தால் இதைவிட மகிழ்ச்சியாக இருப்பேனப்பா. ஏன்தான் இந்த துன்பத்துக்கெல்லாம் அடிக்கோலினீர்களோ தெரியவில்லை. உங்கள் உயிருக்கே உலை வைத்து விடுவதாக அந்த ரகுநாதர் அச்சுறுத்தினார். அதனால்தான் உடன்பட்டேன். என் உயிருக்கு உலையா? ஒரு வினாடி தன் நாடகத்தை மறந்துவிட்டார் பெரிய பெத்து. ஆமாம் அப்பா, நான் அரியணையை உதறி சென்றால் ஆபத்து உங்களுக்குத்தானே. அதற்காகத்தான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாளுக்கு நாள் இந்த நரகத்திலே வேதனைகள் அதிகரித்து வருகின்றன. இன்னும் கொஞ்ச நாள்தான் அம்மா, பொறு என்றார் பெரிய பெத்து. மீசையை சுண்டிவிட்டன அவர் விரல்கள். நான் சொல்லும் யோசனையை கேட்கிறீர்களா? தெய்வநாயகி ஆவலுடன் கவலையுடனும் சொன்னாள். அந்த காஞ்சிபுரத்தானை தேடி பிடியுங்கள். ரகுநாதரின் கொட்டத்தை அடக்க அவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். என்னை கையால் ஆகாதவன் என்று எண்ணிவிட்டாயா தெய்வநாயகி? அப்படியல்ல. அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரனானாலும் கவசம் அணிவது தவறாகாதே. அதே போல்தான் துணைக்கு ஒருவனை அழைத்து கொள்ளலாமே என்கிறேன். அல்லது தெய்வநாயகியின் புருவங்கள் அழகுற வளைந்தன. ஒன்று செய்யலாமா? என்ன? சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள் சென்னையின் செல்வி. அவள் கண்களில் ஒரு கனிவு, இதழ்களில் ஒரு நெகிழ்ச்சி, குரலில் ஒரு நாணம். அப்பா, ரகசியமாக ஒரு ஆளை சென்னை பட்டணத்துக்கு அனுப்புங்கள். அனுப்பி கம்பெனி கவர்னருக்கு செய்தி தெரிவியுங்கள். வேண்டிக் கொள்ளுங்கள். நமக்கு துணையாக இருக்க அவரை. எவரை அம்மா? சிவ சிதம்பரத்தை தான். பேய் அறைந்த முகம் போல பெரிய பெத்துவின் முகம் வெளிரி போயிற்று. ஏனப்பா, அவர் வரமாட்டார் என்றா எண்ணுகிறீர்கள்? முன்பு நாம் அவரை அலட்சியம் செய்ததை மன்னிக்கும்படி கேளுங்கள். பெருந்தன்மையுடன் மன்னிப்பார். அதற்கில்லை அம்மா. அவன் அவன் என்று திணறினார் பெரிய பெத்து. நீங்கள் நினைக்கிறபடி அவர் கோழை அல்ல அப்பா. நான் கூட அப்படித்தான் நினைத்திருந்தேன். அதெல்லாம் தவறு.
பெரும் பெரும் தீர செயல்களை திட்டமிட்டு செய்யும் துணிச்சல்காரர் அவர். நாம் அழைத்தால் கட்டாயம் வருவார். வருவான் அம்மா, வருவான். பெரிய பெத்துவின் பாறை நெஞ்சில் கூட துளி ஈரம் மினுமினுத்தது. எப்படி சொல்வார் அந்த சோக கதையை? எப்படி தகர்ப்பார் மகளின் நம்பிக்கைகளை அந்த இடி போன்ற செய்தியினால்? சிவ சிதம்பரத்தின் தீரமும் துணிச்சலும் அவன் வாழ்வையே பயங்கரமாய் பறித்துவிட்டது என்று எப்படி சொல்லுவார்? அந்த முடிவுக்கு தானும் ஒரு கைக்கூலியாய் பரங்கியினால் பயன்படுத்தப்பட்ட அவமான தகவலை எப்படி வெளியிடுவார்? தடுமாற்றத்திலிருந்து அவரை காக்கவே வந்தது போல, மன்னிக்க வேண்டும், தந்தையும் மகளும் தனிமையில் இருக்கும்போது குறுக்கிட்டு விட்டேன். ரகுநாதரின் வஞ்சக புன்னகை விஷப்பூவை போல மலர்ந்தது. தாராளமாக பேசுங்கள், உங்களுக்குள் எவ்வளவோ இருக்கும். சதி செய்யும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது என்றாள் தெய்வநாயகி. ஓ, அரசியார் கோபமாக இருக்கிறார் போல் இருக்கிறது. அரை நொடியில் வீசி எறிந்து விடுவேன் உங்கள் அரசி பட்டத்தை. சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன். புயல் போல போய்விட்டால் பாவை. ரகுநாதர் சிரித்தார். தந்தைக்கு மகள் சளைத்தவள் அல்ல என்றார். மன்னிக்க வேண்டும், யாருடனும் உரையாடுகிற மனநிலையில் நான் இல்லை, முணுமுணுத்தார் பெரிய பெத்து. பெரிய பெத்து அவர்களே, சென்னை வர்த்தகரின் கரத்தை பரிவுடன் பற்றினார் ரகுநாதர். தாங்கள் அரசாங்க விஷயங்களில் அதிக அனுபவம் பெறாதவர். செஞ்சிக்காரனின் தொடர்பினால் கிட்டும் சுகங்களை மட்டுமே நீங்கள் காணுகிறீர்கள். எனக்கோ அதிலுள்ள அபாயங்களும் தெரிகின்றன. அப்படியா? என்ன சொல்கிறீர்கள்? செஞ்சி மன்னன் ஏதோ தற்செயலாக தற்காலிகமாக ஜூபில்கர் கானை விரட்டி அடித்திருக்கிறான். அந்த வெற்றி நிரந்தரமானதல்ல. இன்றைக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் எந்த கொடி பறக்கிறது தெரியுமா? பாதுஷா அவுரங்கசீப்பின் கொடிதான். அதன் பகைமையை தேடிக்கொண்டவன் பிழைத்து வாழ்வதாக கடந்த அரை நூற்றாண்டு சரித்திரம் கூறவில்லை. செஞ்சி பைத்தியக்காரன் ஆபத்தில் சரிந்து கொண்டிருக்கிறான் என்றால் நாமுமா அவனுடன் சேருவது? ஓஹோ, அப்படி செல்கிறதா தங்களது சீரிய சிந்தனை? கேலியான மரியாதையை வெளிப்படுத்தியது பெரிய பெத்துவின் குரல். நான் வேறு விதமாக பொருள் கொண்டு விட்டேன். எப்படி? செஞ்சியும் சிங்காவரமும் சேர்ந்து விட்டால் தங்களுடைய கை கொஞ்சம் வலுவிழக்கலாம் அல்லவா? அதனால் தடுக்கிறீர்கள் என்று நினைத்தேன் என்றார் பெரிய பெத்து. பலவீனமான இடத்தில் குத்திவிட்டோம் என்ற திருப்தி உடனே கிட்டியது பெரிய பெத்துவுக்கு. ரகுநாதரின் உடல் முழுவதுமே ஜொலித்தது கோபத்தால். நண்பரே, நாடகம் சில சமயம் நிஜமாகவும் நடந்து விடுவதும் உண்டு. அப்படி என்றால்? அதாவது, உயிருக்கு ஆபத்தான நிலையில் என் மிரட்டலின் கீழ் வாழ்வதாக உங்கள் மகளுக்கு எதிரில் நடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது மெய்யானதாகிவிடக்கூடும். தந்தை மகள் இருவரையுமே அரண்மனையிலேயே சிறை வைப்பேன். வருடம் 1000 ஆனாலும் வெளியே ஒரு எறும்புக்கு கூட செய்தி போகாது. அத்தனை கண்டிப்பு வேண்டாம் என்று பார்க்கிறேன். அந்த மிரட்டலுக்கு பெரிய பெத்து தலை தாழ்த்தவில்லை. நாளை காலை வரையில் உங்கள் ஆசை தீர ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் என்று சிரித்தார். நாளை காலைக்கு பிறகு செஞ்சி தூதனிடம் என் சம்மதத்தை சொல்லி அனுப்பிவிடப் போகிறேன். வந்திருந்தானே அவனிடமா? அவனிடமே தான். நீங்கள் சொன்னபடி அவர்களை வெளியேற்றவில்லை. நான் வசந்த மண்டபத்தில் தங்க வைத்திருக்கிறேன் என்றார் பெரிய பெத்து. அப்படியா? வாருங்களேன், போய் பார்க்கலாம். வசந்த மண்டபத்தை நோக்கி நடந்தார் ரகுநாதர். அவர் குரலில் தென்பட்ட கேலி பெரிய பெத்துவை பின்தொடர வைத்தது. வசந்த மண்டபத்தின் கதவுகள் விசாலமாக திறந்து கிடந்தன. காக்கை குருவி கூட உள்ளே காணோம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.